வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்குற வீடியோ ஐசி ஏன் ஹீட் ஆகிறது. லாஸ்ட் கிளாஸினுடைய கண்டினியூஷன் டாப் 10 ரீசன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் ஒரு 4 ரீசன் சொல்லியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட் சரி, வியூவர்ஸ் சரி, வேறு நியூ கமர்ஸ் எல்லாருமே கேட்குற கொஷின் இது தான். ஐசி ஏன் ஹீட் ஆகுது, நம்ம எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம், அந்த வே ஆஃப் அப்ரோச் தெரிஞ்சுன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிறது தான். என்னென்ன சொல்லியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வோல்ட், ரெண்டாவது கரண்ட், 3 ஹீட்ஸிங், 4வது டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா மார்க்கெட்டில் அதனுடைய ரேட்டிங்ஸ் போட்டிருக்கோம் 12012 ஆர் 012 5 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி. ஆனால் 5 ஆம்பியர் டெலிவரி பண்ணாது, பெரும்பாலும் பண்ணுறதில்ல. ஒரு சில நல்ல ஜென்யூன் கம்பெனிலாம் இருக்குது, அதில் பக்காவாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 5 ஆம்பியருக்கு மேலே கூட வரும், அந்த மாதிரி இருக்கும். ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பவர் சப்ளை, சஸ்பெக்டட் பவர் சப்ளை. ஏன்னா அதுதான் அந்த வோல்ட்டு, கரண்ட்டு, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஒன்று. ஓகேவா? அப்போது என்ன சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில், வோல்ட்டு அக்யூரேட்டாக இருக்கணும். ப்ரெசன்ட் டேஸில் வரக்கூடிய ஐசிஸ் எல்லாம் ஒரிஜினல் எதுவுமே கிடையாது. டிரான்சிஸ்டர் ஓரளவு கிடைக்கிது, மாஸ்பெட் ஓரளவு கிடைக்கிது, ஐஜிபிடி ஓரளவு கிடைக்கிது, இம்போர்ட்டட் ஒரிஜினல். பட் ஐசியை பொறுத்த வரைக்கும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு வழி இல்லை, ஃபீல்டுக்குள்ளே இதாக இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் எப்படி மாறுமோ தெரியாது. இந்த ஐசியை சப்ளை நின்று போனாலும் போயிடலாம். ஒரு அலாட்மெண்ட்டில் வர ஒரு ஐசி நல்லா இருக்குது, ஒரு அலாட்மெண்ட் நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டில் வர ஐசி நல்லா இருக்கிறதில்ல. அது 555 ஐசி ஆகட்டும், 4017 ஆகட்டும், இல்லை எல்லா ஆடியோ ஐசி, லீனியர் ஐசிஸ் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்ட் வோல்ட்டு, கான்ஸ்டன்ட் வோல்ட் வேணும், ஃப்ளக்சுவேஷன் வோல்ட் வரக்கூடாது. கான்ஸ்டன்ட் வோல்ட் அப்படின்னாலும் 12 அந்த ஐசி வந்து 18 வோல்ட் கொடுக்கலாம் அப்படின்னு டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஆம்பியர் நோ ப்ராப்ளம். என்ன ரெக்யர்மெண்ட் ஆம்பியர் இருக்கோ அந்த ஆம்பியருக்கு மேலே சோர்ஸு டபுளாக இருக்கணும், அப்போ தான் அதான் கரண்ட்டு. ஹீட்ஸிங் பிளேட், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த ஹீட்ஸிங் பிளேட்லாம் லீவ்ஸ் 12 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி நல்ல பிக்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் இந்த போர்டில் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ரெகுலேட்டர் ஐசிக்கு ஒரு ஹீட்ஸிங் கொடுத்துருக்கு, பேருக்கு ஒரு தகுடு. அதே மாதிரி 2 பார்ட்டி ஐசிக்கும் ஒரு தகுடு தான் கொடுத்துருக்கு, ஹீட்ஸிங் கிடையாது. பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது 2030 2050, அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பர் ஹீட்ஸிங்கே கிடையாது, இதை வச்செல்லாம் போட முடியாது. டெல்லியில் இந்த மாதிரி விலை கம்மியில் போர்டு கிடைக்கிது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம இதை எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹீட்ஸிங் பிளேட் போட்டிங்கன்னு வச்சுக்கலேன், இந்த போர்டு கூட ரொம்ப நாளைக்கு ஒர்க் பண்ணும் ஹீட் இல்லாமல். ஸோ இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது லோடு. லோடுன்னா என்ன? இந்த ஆம்பிளிஃபையர்னுடைய அவுட்புட்டில் இணைக்கக்கூடியதுக்கு பேர் லோடு. சுருக்கமாக சொல்ல போனால் ஸ்பீக்கர். நம்ம என்ன ஸ்பீக்கர் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்குது, அதுக்கு பேர் இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்ட்டு இருக்குது. 44 பார்ட்டி ஐசி அப்படின்னா அதுக்கு 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸ் இருக்கிற ஸ்பீக்கர் தான் கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் ஆர்வத்தினுடைய மிகுதியால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி 4 ஓம்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும், 2 ஓம்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஸ்பீக்கரை மாற்றினாலுமே குவாலிட்டியில் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் அதுதான் குவாலிட்டி கிடையாது, அது குவாலிட்டி அல்ல, ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும், அவ்வளோதான். அதை வச்சு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல்ரெடி டிசைன்டு. யாருடைய ஹெல்ப்பையும் எதிர்பார்த்து அந்த ஐசி இல்லை. என்னுடைய நாலேஜோ இன்னொருத்தர் நாலேஜோ கொடுத்து தான் அதை சரி பண்ணணும். அதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, அல்ட்ரர் பண்ணுறது, இந்த வேலையை மாற்றுறது, வாட் ஆஃப் வாட் மாற்றுறது, கெப்பாசிட்டி வேலையை சேஞ்ச் பண்ணி போடுறது, இதெல்லாம் வேண்டியதில்லை. ஓகேங்களா? நம்ம டீட்டெயில்ஸ் அதுக்கு தேவையில்லை. அந்த ஐசி பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஆல்ரெடி டிசைன்டு, பக்காவாக கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஒரு கெப்பாசிட்டினா என்ன, எம்எஃப்டி எத்தனை வோல்ட் அப்படின்னு. ஒருவேளை மேனுஃபேக்சரர் பண்ணுறவர் வந்து மாற்றுவார் அவருடைய எக்கனாமிக்கல். ஒரு போர்டு 200 ரூபா அப்படின்னா அது 150 ரூபாய்க்கு கொடுக்கணுன்னா ஏதோ ஒன்று குறைச்சி தான் ஆகணும். அப்போ எல்லாத்தையுமே குறைச்சிருவாங்க மேக்ஸிமம். அதனால் அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சரி, இதெல்லாம் ஒரு காரணம்.
ஓகே, அப்போ நல்ல கம்பெனி போர்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பிலிப்ஸ் கெப்பாசிட்டர் வர்றதே இல்லை மார்க்கெட்டில், எல்லாமே சைனீஸ் கெப்பாசிட்டர் தான். பழைய குவாலிட்டி பெருசாக எதிர்பார்க்கவே முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஓடிட்டுருக்கு. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? லோடுன்னு சொல்லியிருக்கோம். லோடு எப்படி பார்க்கலாம்? இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். பாருங்கள், இது ஒரு சர்க்யூட் டயக்ராம். LA4440 மானோ ஐசி ஸ்டீரியோ ஐசி, பட் மானோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பிரிட்ஜ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். மானோ மோடில் அப்படி 18 19 வாட்ஸ் பவர் கிடைக்கும். ஸ்டீரியோவில் பார்த்திங்கன்னா 6 வாட்ஸ் to 7 வாட்ஸ் கிடைக்கும். 2 அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த ஐசி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஐசியில் பாருங்கள், இது ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. இந்த ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கா. இது எதை பேஸ் பண்ணியிருக்கு? இந்த மானோ போர்டில் இதுதான் ப்ளஸ்ஸு இதுதான் மைனஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஒரு வேளை சில நேரங்களில் யாராவது சேஞ்ச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன குவாலிட்டி வருமோ அந்த குவாலிட்டி ஃபஸ்ட்டு வராது. ஒன்று. ரெண்டாவது, ஐசி மெல்ல ஹீட் ஆகணும். கொஞ்சம் நேரம் ½ அன் ஹவர் ரன் பண்ணிச்சுனாவே ஒன்று குவாலிட்டி வராது, ரெண்டாவது ஐசி வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது ஒரு காரணம். லோடு இம்பிடன்ஸ் மேட்சிங் ஸ்பீக்கர் தான் போடணும். மாற்றி போட்டால் பாடும், ஆனால் ஹீட் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா? சில பேர் 4 ohms போடுவாங்க, கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், பாட்டு கேட்கவே நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி இல்லை, சேஃப்டி முக்கியம். அப்போது 8 ohms, ஒவ்வொரு ஐசிக்கு இவ்வளோ ஓம்ஸ் இம்பிடன்ஸ் இருக்குது, அதை மேட்சிங் போடணும். ரெண்டாவது, அந்த அவுட்புட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இதில் வர்ற ஸ்பீக்கரில் வர்ற சிக்னல் இருக்கு இல்லையா, இதில் ஒரு போர்ஷன் ஆஃப் த சிக்னல் ரிட்டர்ன் ஆகும். அதுக்கு பேர் பூஸ்ட் ட்ராப். பாருங்கள், இந்த ஐசியில் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? இதில் கொடுத்துருக்கோம் பூஸ்ட் ஆஃப் சர்க்கியூட் 1, இது அவுட் 1 அவுட் 2, பின் நம்பர் 12 அவுட்புட்டு, 10 அவுட்புட்டு, இது விசிசி, இப்படிலாம் வந்துட்டுருக்கோம். இதில் கிரவுண்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு தனி கிரவுண்டு, ப்ரீ ஆம்பிளிஃபையருக்கு தனி கிரவுண்டு, ரெண்டுமே இருக்குது. நெகட்டிவ் இது ப்ராப்பராக கிரவுண்ட் ஆகியிருக்கணும், ஆகலினாலும் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நெகட்டிவ் ட்ராக் எப்பவுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் போர்டில். அப்படின்னா ஏற்கனவே ட்ராக் இருக்குது இல்லையா, அந்த ட்ராக் மேலே கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணி சால்ட்ரிங் ஹேண்டில் 1 more கோட்டிங் லெட்டில் கொடுத்துருங்க எப்பவுமே நெகட்டிவ் லைனில். ஓகே, 1. சரி, இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர், இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸு, இது வந்து கிரவுண்ட் ஆகிருக்கும். இதுக்கு பேர் வந்து டீகப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். டீகப்ளிங் கெப்பாசிட்டர் அண்ட் கப்ளிங் கெப்பாசிட்டர் 2 இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டா கப்ளிங் கெப்பாசிட்டர், இது டீகப்ளிங் கெப்பாசிட்டர். ஸ்டீரியோ போர்டில் எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. 12வது பின் அவுட்புட் ரோஸ் கலரில் மார்க் பண்ணியிருக்கு, ஒரு ஸ்கெட்ச் பெனில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 12வது பின்லேருந்து இப்படி வருது இல்லையா, இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த 12வது பின்னில் இப்படி வந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக நேராக ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸுக்கு போகணும், ஸ்பீக்கரோட மைனஸ்க்கு போகக்கூடாது. அதான் முதல்ல சொல்லியிருக்கேன். அப்புறம் தென் நெகட்டிவ் இப்படி வரணும். இது வந்து ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். 10வது பின்லேருந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக ப்ளஸ்ஸுக்கு வரணும், மைனஸ் காமன் கிரவுண்டு கொடுத்துருக்கு. ஓகே, 1 ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருந்து 1ல் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இல்லைன்னா கூட ஐசி ஹீட் ஆகும். ஓகேவா? இதான் லோடுன்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த லோடில் வரக்கூடிய இதுதான் ஃபீட்பேக், அதாவது பூஸ்ட் ட்ராப்னு சொல்லுவோம். அவுட்புட்லேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த சிக்னல் ரிட்டர்ன் பேக் டு 13th பின், 12th பின்லேருந்து 13th பின். இந்த கெப்பாசிட்டி வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னீங்களே, ஐசி ஹீட் ஆகும், குவாலிட்டி இருக்காது. ஸோ இதுதான் ஒரு சர்க்யூட். இந்த மாதிரி சர்க்யூட் இருக்கும். இந்த அவுட்புட் வர்ற போர்ஷனில் இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இந்த 0.1 100K, இது லீக்காக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வால்யூம் குறைஞ்சிரும், லோடு இன்க்ரீஸ் ஆன மாதிரி அர்த்தம், ஐசி உடனே ஹீட் ஆக ஆரம்பிக்கும். சுருக்கமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, லோடு அதாவது அவுட்புட்டில் கவனம் இருக்கணும். இதில் ஏதாவது அவுட்புட்டில் வரக்கூடிய டீகப்ளிங் கெப்பாசிட்டர் வேல்யூ சேஞ்ச் ஆனால், குறிப்பாக லோ ஆச்சுன்னா, இப்போ ஒரு போர்ஷன் ஆஃப் சிக்னல் கிரவுண்ட் ஆகிரும், டைரெக்ட் கிரவுண்ட் ஆகும். டைரெக்ட் கிரவுண்ட் ஆகும் பொழுது அந்த ஐசி என்னாகும், ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்பீக்கர்னாலையும் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஸ்பீக்கருடைய பொலாரிட்டி சேஞ்சிலையும் கம்ப்ளைண்ட் இருக்குது,
டீகப்ளிங் கெப்பாசிட்டர் இந்த மாதிரினாலும் கம்ப்ளைண்ட் இருக்குது. அடுத்தது கப்ளிங் கெப்பாசிட்டர். கப்ளிங் கெப்பாசிட்டரில் என்ன, அதில் பெருசாக ஒன்று கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இப்போது பின் நம்பர் 2 பின் நம்பர் 6 ரெண்டு தான் வந்து இன்புட், சிக்னல் இன்புட். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ரெசன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுவாங்க. 120K இங்கே ஒரு 120K கொடுத்துருக்கு, அது மாற்றிட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணுவாங்க. 560 ohmஸோ 1Kவோ போடுவாங்க. ஓவர்லோடு சிக்னல் வந்து ஓவர்லோடு சிக்னல் வந்தாவே ஐசி என்னாகும், ஃபுல் ஃப்ளட்ஜில் வேலை செய்ய முயற்சி பண்ணோம். ஆனால் பண்ண முடியாது. அப்போ ஐசி வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். எப்போது சிக்னல் ஓவர்லோடு கொடுத்தா கூட. அப்போ இதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கும். அப்போ கப்ளிங் டீகப்ளிங் சிக்னல் பாத்தில் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட என்னாகும், ஐசி வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஓவர்லோடுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கப்ளிங் கெப்பாசிட்டி இல்லாமல் வேறு அவுட்புட்டில் ப்ரீஆம்பிளிஃபையரில் இந்த லெவலில் தான் சிக்னல் வரணும்னு இருக்குது. இந்த ஐசிக்கு பவர் ஆம்புக்கு ப்ரீஆம்பிளிஃபையரில் சில பேர் வாங்குவாங்க 2 டிரான்சிஸ்டர் 6 டிரான்சிஸ்டர், அதில் ஏதாவது ஐசி ப்ரீஆம்பிளிஃபையர் வித் பிடி இப்படியெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கும். நமக்கு எந்த டைமென்ஷன் கிடையாது. என்ன பண்ணுவோம், வாங்கி மாற்றி பார்க்குறது போர்டை. இதில் குவாலிட்டி வருமா, அதில் குவாலிட்டி வருமா, இதில் வருமா, இதில் ஹீட் ஆகுமா அப்படின்லாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். லிட்டில் ஆம்பிளிஃபையர் இருந்தால் போதும். ப்ரீஆம்பிளிஃபையர் 2 டிரான்சிஸ்டர் இருந்தால் போதும். பக்காவாக ப்ரீஆம்பிளிஃபையர் வேலை செய்யும் எல்லா ஐசிக்குமே. ஓகே. ஸோ அப்போ கப்ளிங் டீகப்ளிங் அதில் கூட ப்ராப்ளம் வரத்துக்கு வழி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே வயரிங், ப்ராப்பர் வயரிங் நீட்டாக பண்ணுங்கள். தட் மீன்ஸ் ட்ராக். அப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், வோல்ட்டு, கரண்ட்டு, லோடு, ஹீட் சிங்க்கு, டிரான்ஸ்ஃபார்மர், வயரிங், கப்ளிங் டீகப்ளிங். சிக்னல் கப்ளிங்கிற இடத்துல ப்ராப்ளம் இருந்தாலும் ஐசி ஹீட் ஆகும். டீகப்ளிங்கில் வந்தாலும் ப்ராப்ளம் வரது இருக்குது. ஓவர்லோடிங் சிக்னல் வந்தாலும் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே மோரோவர் என்னது, ஐசியே ஃபெயிலியர் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் ட்ரைனிங்கில் யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம். ஆர்வம் இருந்தால் போதும், யார் வேணாலும் சர்வீஸில் வரலாம். விருப்பம் உள்ளவங்களுடைய ஆன்லைன் ட்ரைனிங்கினுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைனில் ட்ரைனிங் எடுக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் பணம் மிச்சமாகவும், நீங்கள் இருந்த வேலையை நீங்களே செஞ்சுட்டு ஒரு பார்ட் டைம் ஒர்க்கை அதை அட்டன் பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ண முடியும், பண்ணணுங்கிறது இந்த சேனலுடைய நோக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.